Hi guys, I am Saravana. I am going to share some ideas, strategies, how to study that helped me to achieve success. Okay, the thing is that first of all you have to start the work. When you start your work, 90% of the work is completed. Okay, so first you sit in a place comfortably, start the work, accomplish the work and get out of that place. Okay, next you have to apply all your senses, like you have to take a pen, take a paper, underline the things. ஒரு paragraph எடுத்துட்டா big paragraph, the simple keywords can denote அந்த ஃபுல் பேராகிராஃபை படிக்கிறதுக்கு பதிலாக அந்த சிம்பிள் கீவேர்ட்ஸ் இருந்தாலே அந்த பேராகிராஃபில் என்ன இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். அடுத்தது அட்லீஸ்ட் படித்ததை வந்து ரீகலெக்ட் பண்ணணும். ஓகே, 3 times அதை ரிவைஸ் பண்ணி ரீகலெக்ட் பண்ணணும். அந்த புக்கை திருப்பி மறுநாள் காலையில் நீங்கள் எடுக்கையில் மொதல் நாள் என்ன படித்தோங்கிறத ஒரு நிமிஷம் ரீகலெக்ட் பண்ணுங்கள். அதுதான் சக்ஸஸ். ஓகே, இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வில் be the difference between you and the topper. உங்களுக்கும் டாப்பருக்கும் இல்லை ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து டாப்பர் முதல் நாள் என்ன படித்தோங்கிறத திருப்பி ஒரு தடவை லேசியாக ஃபீல் பண்ணாமல் அதை திருப்பி ஒரு தடவை பார்ப்பாங்க. நம்ம அந்த தப்பை பண்ணிடுவோம், திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து படிப்போம், இல்லை போர்டம் ஆகி அதை விட்டுருவோம் படிக்காமல். ஓகே, ஒரு தடவை புக்கை எடுக்கையில் முதல் நாள் என்ன பண்ணுன்றதை ரீகலெக்ட் பண்ணுங்கள். ஞாபகம் இல்லாத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, இதை மட்டும் நம்மளுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குது. 3rd time படிக்கையில் திருப்பியும் என்ன படித்தோங்கிறத ரிவைஸ் பண்ணிவிட்டு ஞாபகம் இல்லாத மட்டும் திருப்பி பாருங்கள். ஓகே, ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. ஓகே, 4th thing is ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் ஃபஸ்ட்டு டே என்ன எழுதுறீங்களோ அந்த நோட்டை கன்சிஸ்டண்ட்டாக எழுதுங்க. இங்கிலீஷ் படிக்கிறீங்களா ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே தமிழ் படிக்கிறீங்களா, அப்புறம் மேக்ஸு சோஷியல் ஃபார்முலா இதெல்லாம் படிக்கிறீங்களா, அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த நோட்டில் எழுதிட்டே வாங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த நோட்ஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஆஹா, நம்ம இவ்வளோ படிச்சிட்டோமே அப்படின்னு. நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணுறதையும் அந்த நோட்ஸில் எழுதி பாருங்கள். ஓகே, 2nd time 3rd time எழுதி பார்க்கல அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆன்சர்ஸை பார்க்கல நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகிருக்கும். இன்னும் வந்து உங்களுக்கு அதை பார்க்கல கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, நம்ம எல்லாமே இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எக்ஸாமில் வந்து இதை விட நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். இது தாங்க சக்ஸஸ். ஓகே, ஒரு 3-4 times நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே எழுதி பார்த்துட்டோம், நம்மளுக்கு தான் எல்லாமே ஞாபகம் இருக்குங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ்லேயே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ டோன்ட் வரி, யூ கேன் டூ இட். டோன்ட் ப்ரெஷரைஸ் யுவர் செல்ஃப். ஆஃப்டர் ஆல் இட் இஸ் அ எக்ஸாம், இட் இஸ் நாட் கோயிங் டு டிசைட் யுவர் ஃபியூச்சர். ஓகே, யூ கேன் பிகம் a good photographer or a good scientist, something like that. It's so don't stress yourself. Okay, also there is some mudra means இந்த கையை இப்படி வச்சு ஹோல்டு பண்ணிக்கோங்க, இப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு பேபி வந்து அம்மாவோட ஊம்பில் இருக்கையில் வயிற்றில் இருக்கையில் வந்து இப்படி தான் கையை வச்சுருக்கோம். 2 கையையும் இந்த சுண்டி வரல் பக்கத்தில் வச்சு இப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபியருமே போயிடும். அந்த குழந்தை அந்த இருட்டில் வந்து பயந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அப்போது இதை பிடிச்சிக்கிட்டு தான் அது பயத்தை எல்லாம் போக்கும். அதே மாதிரியே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, பயமாக இருக்குன்னா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி ப்ரே பண்ணுங்கள். ஓகே, எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்குது, மார்க்கில் நம்ம ரொம்ப குறைச்சி வாங்குகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த முத்ரா யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபிங்கரை லிட்டில் ஃபிங்கரை இந்த கட்டை வரலையும் லிட்டில் ஃபிங்கரையும் சேர்த்து டைட்டாக இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 times 5 minutes பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ ஃபாலோ திஸ் திங்ஸ். ஸோ இந்த முத்ராஸ்லாம் சொல்கிறேன்னு நீங்கள் இப்படி இது பண்ண வேணாம். ஸோ இதெல்லாம் இருக்குது, நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். I felt myself. Okay, so I am sharing this useful tips with you. So that's it. Have a good day. Bye.